Hello friends, welcome to Creative Aari Works. இதுக்கு பேர் Zari thread. இது வந்து கோல்டன் கலரில் கொஞ்சம் திக் லைனாக இருக்கும். நம்ம வரைஞ்சி மோட்டிவ்ஸ் போடும்போது எதுனா நெக்லைன்ஸ் போடும்போது இந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்விங் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுறது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் லெவல் செயின் ஸ்டிச்சஸ்லாம் போட ஆரம்பிக்கணும். எந்த டிசைன் போட்டாலும் இந்த ஜரி த்ரெட்டு தான் அந்த டிசைனை ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஜரி த்ரெட்டில் ஒரு நெக்லைன் போட்டோன்னா அதோட ஃபில்லிங்லாம் இதிலேயே தான் போடுவோம். இந்த மாதிரி இந்த ஜரி த்ரெட்டோட ஒர்க் நம்மள ஆரியில் நிறையா இருக்கும். இது பெரிய சைஸ், இதில் சின்ன சைஸ்னால் எங்கிட்ட சில்வர் கலர் இருக்குது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா த்ரெட்டோட திக்னஸ். சின்ன சைஸ் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும், பெருசு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ நம்ம ஒரு பார்டர் லைன் போடும்போது நல்லா திக்காக தெரியும் பெரிய த்ரெட்டு அப்படின்னா. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அதுதான். இது நிறையா கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களோட கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க கலர்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். இதுலேயே கலர் ஜரியெல்லாம் இந்த மாதிரி சின்ன சைஸ் பேக்கிங்கில் தான் கிடைக்கும். இந்த கோல்டன் கலர் ஜரியை நான் எடுத்துக்கிறேன். இதை வச்சு நான் ஒரு சின்ன லைன் வரைஞ்சி அது மேலே எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு காட்டுறேன். நான் இப்போ ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிருக்கேன். இப்போது இந்த லைன் மேலேயே செயின் ஸ்டிச் போட்டு அதை நாட் பண்ணி என் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த ஜரி த்ரெட்டில் நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் எப்படி நாட் பண்ணுவோமோ அதே மாதிரி நாட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா நூல்லாம் நான் கட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் 23 சைஸ் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ ஜரி த்ரெட் நல்லா திக்காக இருக்கும். ஸோ இந்த நீடில் போடுறது நமக்கு கரெக்டாக வரும். செயின் ஸ்டிச் ஒவ்வொன்றா நான் போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுமே அதோட சைஸ் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் போட ஆரம்பிக்கும்போது இந்த செயின்ஸ்லாம் ஒரே சைஸில் ஒரே மாதிரிலாம் நமக்கு வராது. அதே மாதிரி த்ரெட்டுமே இழுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் போட ஆரம்பிக்கும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த மோட்டிவ் போட்டாலும் அவுட்லைன் இந்த ஜரி த்ரெட்டில் தான் கொடுப்போங்கிறனால இந்த ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் பண்ணுறத நல்லா கிளியராக நம்ம கற்றுக்கணும். வேகமாக போட ஆரம்பிக்கணும் முதல்ல பழகினதுக்கப்புறமேட்டு. ஸோ நம்ம எந்த மோட்டிவ் போட்டாலும் அழகாக அதோட பார்டர் லைன் பண்ணிடுவோம். அட் லாஸ்ட் நான் ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு என் நாட் பண்ணுறேன். நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் ஸ்விங் த்ரெட்டில் என் நாட் பண்ணுறத சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரியே நான் ஜரி த்ரெட்லேயும் என் நாட் பண்ணுறேன். அழகாக என் நாட்டோடு முடிஞ்சிடுச்சு ஒரு லைன். நீங்கள் இது திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு லைன் கரெக்டாக லைனில் வர மாதிரி எந்த லைன் நீங்கள் வரைஞ்சிங்களோ அது மேலேயே அந்த செயின் ஸ்டிச் வர மாதிரி பாருங்கள். ஒன்ஸ் இதை நீங்கள் நல்லா போட ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு லைன்லேயே கொஞ்சம் வளைவாக நான் இப்போ வரைகிறேன் பாருங்கள். ஒரு மாதிரி கொடி மாதிரி ஒரு வளைஞ்ச லைன். இந்த மாதிரி ஒரு மோட்டிவில் நம்ம அடுத்து போட போகிறோம். அதே செயின் ஸ்டிச் தான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போடும்போது நமக்கு எப்படி வளைக்கணும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி வளைவான ஒரு லைனில் போட்டோன்னா தான் தெரியும். இன்னொன்று, எப்போவுமே நூலை ரொம்ப பிடிச்சி வெளியே இழுக்கக்கூடாது. நம்ம அடியிலையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நூலை மேலேயும் வெளியே நல்லா இழுத்தோன்னா நூல் அறுந்துடும். இது பார்க்க கொஞ்சம் திக்காக இருந்தால் கூடவே இதுவும் நூல் தான். ஸோ நமக்கு டக்குன்னு த்ரெட் கட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நான் பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கள், அறுந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தோன்னா அருந்துடும். திரும்ப நான் முதல்ல அந்த செயின் ஸ்டிச்சை அழகாக எப்படி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு பாருங்கள். கர்வில் நம்ம வளைக்கும்போது கரெக்டாக அந்த லைன் மேலேயே அந்த செயின் ஸ்டிச் வர மாதிரி போடணும். லாங்காக ஒரு செயின் வருதுன்னா அது அந்த லைனுக்குள்ளேயே இழுத்து அந்த ரவுண்டோ இல்லை எந்த ஷேப்போ வளைவான ஷேப்னால் அதுக்குள்ளே வர மாதிரி அழகாக நம்ம கிளியராக செயின் ஸ்டிச் போட்டோன்னா அந்த ஷேப் நமக்கு அழகாக தெரியும். ஒன்ஸ் நீங்கள் செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு லைனில் உங்களால் போட முடியுதுன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கர்வி லைனில் போட கற்றுக்கோங்க. இப்போது இந்த லைனை நான் கரெக்டாக எப்படி வரைஞ்சிருக்கணும் அது மேலேயே அந்த செயின் ஸ்டிச்சை போட்டிருக்கேன். இதையும் எண்ணில் என் நாட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் அதை கவனித்து பாருங்கள். என் நாட்டு தெரியாத மாதிரி உள்ளேயே க்ளோஸ் ஆகிற மாதிரி சின்ன லூப் எடுத்து நான் போடுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளவுஸ் டிசைன்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த நாட்டு தெரியாத மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ தான் லுக் நல்லாயிருக்கும்.
இந்த ஸ்டிச்சஸை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா ஸ்டிச்சஸோட பேசிக்கும் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வர எந்த டுட்டோரியல் வீடியோவும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்த்து நிறையா கற்றுக்க முடியும்.